Welcome to Prabhu Maths 12th Maths exercise 7.7 question number 1 அதில் subdivision 2 discuss பண்ணலாம். Find the intervals of concavity and point of inflection for the following function. Clear? So concavity, that is concave upward and also concave downward check பண்ணுங்க. And also find the point of inflection. Clear? So function பாருங்களேன் சொல்யூஷனில். So given function நம்ம காப்பி பண்ணிக்கலாம். Given function f of x is equal to sin x plus cos x. Sin x plus cos x. So concavity check பண்ணணும் அப்படின்னா concavity second derivative testல தான் நம்ம check பண்ணுவோம். So இதை 2 times differentiate பண்ணிக்குவாங்க. ஃபங்க்ஷனை first time differentiate பண்ணிங்கன்னா f dash of x is equal to sin x differentiate பண்ணோன்னா cos x plus cos x differentiate பண்ணோன்னா minus sin x. Clear? So sin x plus cos x, sin x differentiate பண்ணோம்னா cos x plus cos x differentiate பண்ணோம்னா minus sin x. ஓகேவா? ரைட், செகண்ட் டெரிவேஷன் f double dash of x is equal to cos x differentiate பண்ணிங்கன்னா minus sin x. இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கிறேன். sin x differentiate பண்ணால் cos x. ஓகேவா? ஸோ கான்கேவிட்டிக்கு f double dash of x ஓட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். f double dash of x ஓட வேல்யூவை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா f double dash of x ஓட வேல்யூ minus sin x then minus cos x is equal to 0. Correcta? f double dash of x ஓட வேல்யூ minus sin x minus cos x is equal to 0. So minus sin x ஒன் சைடு கொண்டு வந்தால் plus sin x ஆகிடும். So sin x is equal to ஆல்ரெடி இந்த சைடு இருக்கிறது minus cos x. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை நீங்கள் டேனாகவும் மாற்றிக்கலாம் காட்டாகவும் மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், டேனாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் சைன் இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா காட்டாக கன்வெர்ட் ஆகும். காசு இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா டேனாக கன்வெர்ட் ஆகும். டேன் நமக்கு ஃப்ளூயண்ட்டான வேல்யூஸ் தான். ஸோ அதனால் டேனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். காசை மட்டும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா சைன் பை காஸ் டேனாக கன்வெர்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. டேன் எக்ஸுக்கு டேன் தீட்டாக்கு எப்போல்லாம் சார் -1 கிரியேட் ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸ் பிளேஸில் டேனுக்கு எப்போல்லாம் சார் -1 கிரியேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஈக்குவேட் பண்ணி ஜென்ரல் டேர்மோட கூட கொண்டு வரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா லிமிட் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சம்முலையுமே கான்கேவிட்டி செக் பண்ணுற எந்த சம்லையுமே இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த சம்மில் மட்டும் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபைன் பண்ண போகிற எக்ஸோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் 0 to 2πக்குள்ளே இருக்கணும்னு. 2πங்கிறது 360 தானே. ஸோ 0க்கும் 360 டிகிரிக்கும் உள்ளே இருக்கணும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபைன் பண்ணுற எக்ஸோட வேல்யூ 0க்கும் 360க்கும் உள்ளே இருக்கணும். ஓப்பன் இன்டர்வலாகவே தான் கொஸ்டினில் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த சம்முக்கும் கான்கேவிட்டியில் இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இன்டர்வல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம் ஃபைன் பண்ண போகிற எக்ஸோட வேல்யூ அந்த இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். சரியா? ஸோ டேன் எக்ஸோட வேல்யூ -1 கிரியேட் ஆகணும். அண்ட் ஆல்சோ நாம் ஃப்ரேம் பண்ணுற எக்ஸோட வேல்யூ இந்த இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும்னா 2 பிளேஸ்மெண்ட்ஸில் மட்டும்தான் பாசிபிள். தட் இஸ் டேன் எக்ஸோட வேல்யூ tan 135 டிகிரியோட வேல்யூ தட் இஸ் 3/4க்கு -1 வரும். அதே மாதிரி tan 7/4ஓட வேல்யூ -1 வரும். 7/4 பார்த்தீங்கன்னா 315 டிகிரி. ஓகேவா? ஸோ இந்த 2 வேல்யூஸ் தான் which is belongs to open interval 0 to 2πக்குள்ளே வரும். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வேல்யூஸ் வரும், பட் அந்த வேல்யூ 0 to 2πக்குள்ளே வராது. ஸோ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ரல் சொல்யூஷன் ஈக்குவேட் பண்ணியும் கொண்டு வரலாம், பட் டேரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ tan 135 டிகிரி π/4னா 45, 45 into 3 135. ஸோ 45 π/4 45, 45 into 7 315. சரியா? ஸோ tan 135 டிகிரி எக்ஸ் பிளேஸில் 135 டிகிரி அப்ளை பண்ணாலும் -1 தான். tan எக்ஸ் பிளேஸில் 315 டிகிரியை அப்ளை பண்ணாலும் tan 315 டிகிரி -1 தான். வேணா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 135 நான் வச்சு என்ன செக் பண்ணி சொல்கிறேன். ஸோ tan 135 டிகிரி இந்த எக்ஸ் பிளேஸில் 135 அப்ளை பண்ணியாச்சு. 135 இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம்? ஸோ tan 180 -45ன்னு சொல்லலாமா? கரெக்டாக? tan 180 -45, ஏன்னா 180 டிகிரி -45 டிகிரி, ஸோ 135 வரும். கரெக்டாக? ஸோ இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். tan 180 வேல்யூ சேஞ்ச் ஆகாது, tan தான். அப்போ ரிமைனிங் இருக்கிற 45 இங்கே வந்துடும். ஸோ இப்போ சைன் செக் பண்ணோம். 180 டிகிரி மைனஸ் தீட்டா இன் தி செகண்ட் குவார்டர். கரெக்டாக? செகண்ட் குவார்டரில் டேனோட சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் இருக்கட்டும். tan 45 டிகிரி வேல்யூ 1. ஸோ tan 135 டிகிரியோட வேல்யூ -1. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் 0 to
360 டிகிரிக்குள்ளே இந்த 2 வேல்யூஸ் தான் ஃப்ரேம் ஆகும். இப்போது இந்த இன்டர்வல் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு ரியல் லைன் எடுத்துப்போம். ரியல் லைனில் இந்த பாயிண்ட்ஸை கொண்டு வந்து ஃப்ளாட் பண்ணுவோம். பட் இந்த சம்மில் ரியல் லைன் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே டிஃபைன்ட் ஆகுதுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 0லேருந்து 2πக்குள்ளே தான். ஸோ அதை தான் எடுத்துக்கணும். மற்ற எல்லா சம்முக்கும் இன்டர்வல்ஸ் எதுவுமே கொடுக்காம இருப்பாங்க, சரியா? ஸோ அதனால் நம்ம அதுக்குள்ளே வேல்யூ எடுக்காமல் ஃபுல்ஃபில்லாக ரியல் லைன் எடுத்துப்போம் இன்டர்வல் ஃப்ளாட் பண்ணுறதுக்கு. பட் இங்கே இந்த சம்லேயே இந்த சம் எக்ஸோட வேல்யூ 0 to 2πக்குள்ளே தான் டிஃபைன்ட் ஆகுதுன்னு சொன்னதுனால ஸோ 0 to 2π தான் நம்ம என் பாயிண்ட்ஸாக எடுத்துக்கணும். -∞ +∞ சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சம்மில் கொஸ்டின்லேயே அவங்க 0 to 2π ஓப்பன் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. கிளியரா? ஸோ 0 to 360 டிகிரிக்கு உள்ளே தான் இந்த 135 டிகிரியும் 315 டிகிரியும் இருக்குது. ஸோ ஃப்ளாட் பண்ணிக்கலாமா? 135 டிகிரி 3/4 அண்ட் ஆல்சோ 315 டிகிரி 7/4. ஸோ இதை யூஸ் பண்ணி இன்டர்வல்ஸாக செப்பரேட் பண்ணிக்கலாமா? தேர்ஃபோர் இன்டர்வல்ஸ் ஆர் ஃபஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் தான். ஓப்பன் இன்டர்வல் 0 to 135 டிகிரி 3/4. செகண்ட் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 3/4 to 7/4. 135 to 315 கமா 7/4 to 2π தேர்ட் இன்டர்வல். ஓகேவா? இந்த 3 பிளேஸ்மெண்ட்லையும் நம்ம இப்போ என்ன செக் பண்ணோம், கான்கேவிட்டி செக் பண்ணோம். இதுக்கு ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கான்கேவிட்டியை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டில் இன்டர்வல், இந்த 3 இன்டர்வல்ஸையும் நம்ம 1 by 1 எடுத்துக்க போகிறோம். இந்த இன்டர்வல்லேருந்து நாம் செலக்ட் பண்ண போகிற வேல்யூ, சரியா? இங்கே செக் பண்ணுறதுக்காக அந்த இன்டர்வல்லேருந்து ஒரு வேல்யூ எடுப்போம்ல, அந்த வேல்யூ அதை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும், F'' தான் அப்ளை பண்ணணும். F''ஓட வேல்யூ -sin x -cos x நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுலேருந்து மைனஸை காமனாக எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? தென் இதில் இந்த எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி எனக்கு கிடைக்க போகிற சைன் ப்ளஸ்ஸா மைனஸா அதை யூஸ் பண்ணி கான்கேவ் அப்வோர்டா கான்கேவ் டவுன்வோர்டானு ஃபிக்ஸ் பண்ணுவோம் லாஸ்ட் ஒன்ல. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் சூஸ் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 3/0 to 3/4, தட் இஸ் 0 to 135 டிகிரி. ஓகேவா? 0 to 135ல் π/2 எடுத்துக்கலாமா? சிம்பிளாக 90 டிகிரி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுங்கள். ஸோ F'' of 90 is equal to minus of sin 90 value 1 plus cos 90 value 0. கரெக்டா? ஸோ which is -1 less than 0. கரெக்டா? ஸோ நெகட்டிவ் வேல்யூ வருது. F''ஓட சைன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வருது. ஸோ F'' of x ஓட வேல்யூ less than 0 கிடச்சிதுன்னா which is concave downward. கரெக்டா? ஸோ concave downward. First interval completed. Second interval பாருங்க 3/4 to 7/4. That is 135 டிகிரிலேருந்து 315 டிகிரிக்குள்ளே 180 டிகிரி எடுத்துக்கலாம். சிம்பிளாக அப்ளை பண்ணுங்க. F'' of 180 which is equal to இந்த மைனஸ் சைன் இருக்கட்டும். sin 180 டிகிரி வேல்யூ 0 ப்ளஸ் cos 180 டிகிரி வேல்யூ -1. கரெக்டாக? minus into minus plus ஆகிடும் +1 which is greater than 0. ஸோ F'' of x ஓட வேல்யூ greater than 0. greater than 0னா பாசிட்டிவ். ஓகேவா? F'' of x ஓட வேல்யூ greater than 0 கிடைச்சதுன்னா கான்கேவ் அப்வர்ட். கரெக்டாக? கான்செப்ட் கிளியராக பார்த்துருப்போம். தேர்ட் ஒன் 7/4 to 2π. 7/4னா 315 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே 330 டிகிரி எடுக்கலாம். 330 டிகிரினா 11π/6. ஓகேவா? π/6 30. 30 into 11 330. ஓகேவா? கன்ஃபியூஷனாக இருந்தால் டிகிரி மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ 315 டிகிரிலேருந்து 360 டிகிரிக்குள்ளே 330 டிகிரி எடுக்கலாம். 330 டிகிரி இன் ரேடியனில் 11π/6. π/6 30. 30 into 11 330. ஓகேவா? ரைட். அப்ளை பண்ணுங்கள். F'' of 11π/6 which is equal to minus sign இருக்கட்டும். sin 11π/6 plus cos 11π/6. ஸோ மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்க மைனஸ் சைன் அப்படி இருக்கு. சரியா? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு sin 11/6 sin 330 டிகிரியோட வேல்யூ. sin 330 டிகிரினா கம்பல்சரியாக லைஸ் பிட்வீன். ஸோ கீழே கூட நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். sin 11π/6னா 330 டிகிரியா? sin 330 டிகிரி. இதை எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்? sin 360 டிகிரி -30 டிகிரின்னு எடுக்கலாம். கரெக்டா?
ஸோ சைன் 360 வேல்யூ சேஞ்ச் ஆகாது, சைன் தான், ரிமைனிங் 30 டிகிரி வந்துடும். 360 டிகிரி மைனஸ் தீட்டா இன் தி ஃபோர்த்து குவார்ட்டரில் சைனோட சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் சைன் 30 டிகிரியோட வேல்யூ 1/2. கரெக்டாக? ஸோ இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இப்போ சைன் 11/6ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், மைனஸ் 1/2 ப்ளஸ் காஸ் 11/6, இந்த சேம் காஸ் 11/6னா காஸ் 330 டிகிரி. ஸோ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா காஸ் இந்த சேம் 360 மைனஸ் 30. கரெக்டாக? காஸ் 360 வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ காஸ் 30 டிகிரி. சைன் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மைனஸ் தீட்டா இந்த ஃபோர்த்து குவார்ட்டரில் காஸ் பாசிட்டிவ் தான், ஸோ பாசிட்டிவ். அப்போ காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3/2. ஸோ அப்போ அப்ளை பண்ணலாம் இந்த பிளேஸில், விச் இஸ் √3/2. ஓகேவா? இப்போ இந்த /2 காமனாக எடுத்துகிட்டு இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1 மைனஸ் √3/2 வரும். கரெக்டாக? ஏன்னா அந்த /2 காமனாக எடுத்துக்கோங்க. 1 மைனஸ் √3/2 கொடுக்கலாம். ஓகேவா? இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா எப்படி க்ரியேட் ஆகும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும், √3 டிவைடட் பை காமன் 2. ஓகேவா? √3 வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங். ஸோ 1 மைனஸ் 1 பாயிண்ட் சம்திங்கிறப்ப கண்டிப்பாக நெகட்டிவ் வேல்யூ தான் வரும் ஆன்சர். ஸோ லெஸ் தேன் 0. கரெக்டாக? ஸோ லெஸ் தேன் 0 நெகட்டிவ். ஸோ f' ஆஃப் எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் கிடச்சிதுன்னா கான்கேவ் டவுன்வர்ட். கரெக்டாக? ஸோ கான்கேவிட்டியோட இன்டர்வல்ஸை நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இன்டர்வலில் கான்கேவ் டவுன்வர்டு, இந்த இன்டர்வலில் கான்கேவ் அப்வர்டு, இந்த இன்டர்வலில் கான்கேவ் டவுன்வர்டு. ஸோ இப்போ சைன் சேஞ்சஸை பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. கரெக்டாக? கான்கேவ் டவுன்வர்ட்லேருந்து கான்கேவ் அப்வர்டாக சேஞ்ச் ஆகுது இப்போ இந்த பிளேஸில். ஸோ ஒரு சைன் சேஞ்ச் இருக்குது. அடுத்த பாயிண்ட் 3/4, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அடுத்த 3/4 மீட் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறப்போ மைனஸில் இருக்க f'' வேல்யூ ப்ளஸுக்கு மாறுது. அடுத்து 7/4 கிராஸ் பண்ணுறப்போ ப்ளஸில் இருக்க வேல்யூ f'' வேல்யூ மைனஸுக்கு கன்வெர்ட் ஆகுது. அப்போ இந்த 2 பிளேஸ்மெண்ட்லையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா இந்த 2 பிளேஸ்மெண்ட்லையும் சைன் சேஞ்சஸ் இருக்குது. சைன் சேஞ்சஸ் இருந்தாலே பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸிஸ்டன்சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அடுத்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2 சைன் சேஞ்சஸ் இருக்கிறதுனால 2 பிளேஸ்மெண்ட்டில் நாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் என்ன பிளேஸில் 3/4லையும் அனதர் ஒன் 7/4லையும். ஸோ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 3/4லையும் 7/4லையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏன்னா அந்த 2 பிளேஸ்மெண்ட்லையும் சைன் சேஞ்சஸ் இருக்குது. கான்கேவ் டவுன்வர்ட்லேருந்து கான்கேவ் அப்வர்டாக மாறுது 3/4ல். ஸோ 7/4ல் கான்கேவ் அப்வர்ட்லேருந்து கான்கேவ் டவுன்வர்டாக சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 2 பிளேஸ்மெண்ட்லையும் நாம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. f' ஆஃப் எக்ஸோட சைன் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிளேஸ்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த 2 பிளேஸ்மெண்ட்லையும் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் என்ன எடுத்துக்கோங்க? when x is equal to 3/4 எடுத்துக்கோங்க. எங்கே அப்ளை பண்ணணும்? ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணணும். சம் என்னது? f of x is equal to sin x plus cos x. இங்கே x பிளேஸில் இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ f of 3/4 is equal to sin 3/4 plus cos 3/4. sin 135 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin 135 டிகிரியோட வேல்யூ -1/√2 ப்ளஸ் cos 135 டிகிரியோட வேல்யூ +1/√2 ஆட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ 0. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்டை when x is equal to 7/4. சம்மில் எக்ஸ் பிளேஸில் ஃபுல்லாக 7/4 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணோன்னா ஸோ f of 7/4 is equal to sin 7/4 plus cos 7/4. ஓகேவா? sin 7/4 sin 315 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin 315 டிகிரி நீங்கள் ரெடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இதை 360 மைனஸ் 45 எடுக்கலாம். 360 மைனஸ் 45 செப்பரேட் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக வரும். ஸோ sin 315 டிகிரியோட வேல்யூ -1/√2 ப்ளஸ் cos 315 டிகிரியோட வேல்யூ த சேம் 1/√2 ப்ளஸ் 1/√2. ஓகேவா? என்ன சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. sin 315 டிகிரி அதுதானே 7/4. π/4னா 45 இன்ட்டு 7 கொடுத்திங்கன்னா 315 டிகிரி. ஓகேவா? இதை கூட எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்? sin 360 மைனஸ் 45னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 360
மைனஸ் 45ன்னு எடுத்திங்கன்னா எக்ஸாக்டாக வரும். சைன் 360 வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ சைன் 45 360 டிகிரி மைனஸ் தீட்டா இன் தி ஃபோர்த் குவார்ட்டரில் சைன் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ மைனஸ் சைன் 45 டிகிரி 1/√2 நான் சால்வ் பண்ணி கூட காமிச்சிட்டேன். ஸோ சைன் 315 டிகிரியோட வேல்யூ மைனஸ் 1/√2, காஸ் 315 டிகிரியோட வேல்யூ ப்ளஸ் 1/√2 ஆட் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக 0. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா 3/4, 0. செகண்ட் ஒன் 7/4, 0. ஓகேவா? தேர்ஃபோர் கன்க்ளூஷன் மேலே லாஸ்ட்டில் கொடுத்துருங்க. தேர்ஃபோர் பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கரெக்டாக பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஃபஸ்ட் ஒன் 3/4 அப்ளை பண்ணோம், அங்கே 0 கிடச்சிது. செகண்ட் ஒன் 7/4 அப்ளை பண்ணோம், அதுலேயும் 0 கிடச்சிது. ஸோ பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் 3/4, 0. அனதர் ஒன் 7π/4, 0. ஓகேவா? தேங்க்யூ.